ஐபிஎஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்புள்ள இந்த மாலை வணக்கம். நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாலையில் இந்த நிகழ்ச்சியினூடாக எங்களுடைய வாழ்வியல், எங்களுடைய வரலாறுகள், நாங்கள் வாழ்ந்த எங்களுடைய வீட்டு முற்றத்தில் உங்கள் அனைவரையும் கொண்டு போய் விட்டு விடுகின்றோம். 2020 ஆண்டு பிறந்து முதலாவது ஊரோடு உறவாட நிகழ்ச்சியிலே உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். ஒரு வருஷம் பிறந்து விட்டால் ஒரு சக்கரை பொங்கலை நாங்கள் பொங்கிக் கொள்வோம், அல்லது மொழி போட்டு ஒரு புது உடுப்பை போட்டு ஒரு கோயிலுக்கு போட்டு வந்தால் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே போலத்தான் இன்றைய நிகழ்ச்சியும் எங்கள் மனதுக்கு பிடித்தவர்கள், மனதை தொட்டவர்கள், நல்ல மனிதர்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று நினைத்திருக்கின்றோம். ஏன் நான் அப்படி சொல்லுகின்றேன் என்பதை நிகழ்ச்சியிலே நீங்கள் பார்ப்பீர்கள். காலையில் வானொலியில் ஊருடர்வாட நிகழ்ச்சி செய்த பொழுது கவியரசர் கண்ணதாசன் அவருடைய பாடல், அவருடைய தத்துவ பாடல் எங்கள் வாழ்வியல் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தியது அல்லது எவ்வளவு தூரம் எங்கள் மனதில் இடம் பிடித்திருக்கிறார் என்று பார்த்தால், நேர்கள் சொன்ன பாடலை கேட்டால் அப்படியே அதிசயமாக போனது. அதில் என்னை பொறுத்தவரை ஒரு 10 பாடலை எடுத்தால் அதில் ஒரு பாடல் மிக முக்கியமானது, இந்த நிகழ்ச்சிக்கும் பொருந்தும். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. அதில் சரணத்தில் கண்ணதாசன் எழுதுகின்றார், தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தால் வந்து பிறந்து விட்டோம் பந்தம் வளர்ந்து விட்டோம் மதியும் மயங்குதடா என்று ஒரு மனிதன் வாழ்வியலில் ஒரு நொந்து உடைஞ்சு போன மனிதனுடைய பிரதிபை அப்படியே கண்ணதாசன் சொல்லியிருப்பார். இந்த பாடலும் இந்த நிகழ்ச்சிக்கு பொருந்தும். இவ்வாறு இந்த மனநிலைமையோடு எங்களுக்காக தங்களுடைய வாழ்வினை அர்ப்பணித்தவர்கள், தங்கள் குடும்பத்தை அர்ப்பணித்தவர்கள், தன்னுடைய 3, 4, 5 சகோதரர்களையும் இந்த மண்ணுக்காகவும் எங்களுடைய வாழ்வுக்காகவும் தந்தவர்கள், இதற்காக தங்களுடைய அங்கங்களை இழந்தவர்கள், 2 கைகள் 2 கண்ணையும் இழந்தவர்கள், தாயந்தருடைய பல போதியில் வாழ்ந்து வருகின்றார்கள். எங்களுடைய சமூகத்தில் சில இடங்களில் ஒதுக்கப்பாடும் இருக்கின்றது. அவர்களை அடையாளப்படுத்தி இந்த புலம்பெயர்ந்து வாழ்கின்ற உறவுகள் எல்லாவற்றையும் இணைக்கின்றதில் மிக முக்கியமானவர்கள் ஐபிஎஸ் நம்முடைய உறவு பாலம் நிகழ்ச்சி அணியினர். பலர் அதோடு சேர்ந்து பயணிக்கின்றீர்கள், அங்கும் பயனடைகின்றார்கள். அதே போல இந்த உறவு பாலம் போல இன்னும் ஒரு அணியினரும் பயணிக்கின்றார்கள். வானத்திலே பல நட்சத்திரங்கள் இருக்கும், விண்மீன் தனித்து நிற்கும். புலம்பெயர்ந்த மண்ணில் பழைய மாணவர்கள், பல அமைப்புகள் இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியில் தனியாக தெரிபவர்கள், இவர்களோடு சேர்ந்துதான் இன்று ஏனைய கல்லூரிகளுடைய பழைய மாணவர்களும் தங்களுடைய பிறந்தநாள் என்றாலும் சரி, திருமண ஆண்டென்றாலும் சரி, இவர்களோடு சேர்ந்து இவர்களை அழைத்து சரியானவர்களை அடையாளம் கண்டுங்கள், யாராருக்கு உச்சமாக தேவைப்படுகின்றதோ உதவிகள் அவை அடையாளம் கண்டு பல உதவிகளை ஆஸ்திரேலிய, கனேடிய நாடுகள் தொடக்கம் உலகத்தின் பல பாகங்களிலிருந்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள்தான் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியினுடைய உயர்தரம் 96ஆம் ஆண்டு பிரிவு அந்த அணியினர். அவர்களுடைய இந்த தொண்டு பணிதான் யாழ் 8 என்பது. சமூக வலைத்தளங்களில் நீங்கள் பார்ப்பீர்கள். அதிலிருந்து அந்த யாழை குடும்பத்திலிருந்து 2 நண்பர்கள் இன்றைய தினம் வந்திருக்கணும், அழைச்சிருக்கிறோம். ஒருவர் சுவிட்சர்லாந்திலிருந்து வந்திருக்கின்றார், இன்னும் ஒரு பிரித்தானிய மண்ணில் வந்திருக்கின்றார்கள். நான் அடிக்கடி சொல்வது, எங்களுடைய நட்சத்திரங்கள் தான் எங்களுடைய கதாநாயகர்கள். 90 நடுப்பகுதியில் யாழ் மண்ணை கலக்கிய மிகப்பெரிய நட்சத்திர கிரிக்கெட் துடுப்பாட்ட வீரர்கள் இவர்கள் எல்லோரும். யாழ் மத்திய கல்லூரியுடைய அத்தனை நட்சத்திர வீரர்களும் இந்த அணிக்குள் இருக்கின்றார்கள். அதில் இருவரையும் அழைத்து கொள்ளலாம். இருவருக்கும் வணக்கமும் புத்தாண்டு வாழ்த்துக்களும். வாழ வைத்தலை சரித்திரமாக பயணிக்கின்ற, உலகம் பூராக பரவி வாழுகின்ற எங்கள் அன்புக்கினிய 96 நண்பர்கள் அனைவரையும் சார்பிலும் வணக்கம். வணக்கம். திலீபன் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி என்ற ஒரு கிரிக்கெட் நட்சத்திர வீரர். அது மட்டுமல்ல, ஈழத்தமிழருக்கு மிகப்பெரிய பெருமை, சுவிட்சர்லாந்து மண்ணினுடைய தேசிய கிரிக்கெட் அணியில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரே ஈழத்தமிழர், ஒரு தமிழர் அவர்தான். நீங்கள் இணையதளத்தில் போய் திலீபன் ராசலிங்கம் சுவிட்சர்லாந்தினுடைய தேசிய கிரிக்கெட் டீம் என்று நீங்கள் அடிச்சிங்க என்றால் படத்தோட முழு வரலாறும் பெறும். அது எங்கள் எல்லாருக்கும் பெருமை. இன்னும் ஒருவர், அவரும் யாழ் மத்திய கல்லூரியினுடைய யாழ்ப்பாணத்தை கலக்கி ஒரு நட்சத்திர கிரிக்கெட் துடுப்பாட்ட வீரர் குகன். இருவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. எங்களுடைய அன்பு கலந்த வணக்கமும் சந்தோஷமும் இருக்கின்றது. நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே ஒரு நன்றியை நவிழலாம் என்றது என்ற மேலது சொல்கிறது. சரி, கடந்த முறையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்திருந்தீர்கள். 2 வருஷத்துக்கு முதல், 2 வருடங்களுக்கு முதல். அந்த நிகழ்ச்சி, இன்றைய தொலைக்காட்சியில் நிகழ்ச்சிகள் என்பது பொழுதுபோக்காக பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நிகழ்ச்சிக்கு மதிப்பளித்து அங்கு கூறப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு தங்களாலான பங்கை செய்யணும் என்று நினைக்கிற ஒரு பிரிவினரும் உங்களோட நிகழ்ச்சியூடாக எங்களுக்கு கிடைச்சிருக்கு.
அப்படி 2 வருஷத்துக்கு முதல் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றி உலகத்தின் பல பாகங்கள்லேருந்தும் எங்களை அழைச்ச உதவி செஞ்சு எங்களோட மக்களுக்கான வாழ்க்கையை உருவாக்கி தந்த அத்தனை உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி தெரிவிக்கிறோம். இப்போ முதல்ல ஒரு கேள்வி ஏண்டால் நான் அடிக்கடி சொல்கிறேன், திலீமனோட கதை கேட்கல சொல்கிற விஷயம் வந்து இந்த யாழைட்டினுடைய ஊடக பேச்சாளர் அவர் தான். சரியான கருத்துக்களை அப்படியே தரக்கூடியவர். 2 வருஷத்துக்கு முதல் சந்தித்தான், 2 வருஷத்துக்கு பிறகு சந்திக்கிறோம் தெளிவன். உங்களோட பயணத்தில் 2 வருஷத்தில் என்ன மாற்றத்தை இந்த மக்கள் அந்த மண்ணில் நீங்கள் தந்திருக்கிறீங்க? முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், யாழைட் இன்றைக்கு 10 வருடமாக பயணிக்கிறார்கள். இந்த 10 ஆண்டு காலங்களில் என்னுடைய நண்பரோடு நான் நேற்று கேட்டிருந்தேன், இந்த 10 ஆண்டுகளில் எங்களிடம் உதவி பெற்றவர்கள் எத்தனை பேர், எத்தனை பேர் மக்களுக்கு நாங்களோ அல்லது எங்களோடு இணைந்தவர்களோ உதவி செய்திருக்கிறார்கள் என்று. நண்பர் கமலக்கண்டன் சொன்னார் 670 பேர் இதுவரைக்கும் உதவி பெற்றிருக்கிறார்கள். 670 பேர் கடந்த 10 ஆண்டுகளில். 10 ஆண்டு பயணம் என்பது எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலும், இந்த பயணம் 10 ஆண்டாகியும் ஆரம்ப புள்ளியிலேயே இன்றைய மக்களுடைய வாழ்க்கை தரம் இருக்கிறது ஒரு கவலையான விடயம். மக்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிங்கன்னா, நாங்கள் நிச்சயமாக எங்களை கண்ணூடாக பார்த்துட்டோம் அதை. அதனால தான் இன்னும் பயணிக்கணும் என்ற ஆர்வம் எங்களோட நண்பர்களுக்குள்ள இன்னும் அது வளர்ந்துருக்குது. 2 நண்பர்கள் சேர்ந்து ஒரு குடும்பத்துக்கு வாழ வைத்த நிலை மாறி இன்று ஒரு சில நண்பர்கள் 5 குடும்பங்களை வருடத்தில் வாழ வைக்கின்ற அளவுக்கு மாறி இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். தரிசு நிலங்களாக அல்லது அடுத்த உணவுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தவர்கள் அல்லது தங்களுடைய அடிப்படை வருமானத்தை ஒரு 3000 5000 வரைக்கும் இலங்கை நாணயத்தில் பெறக்கூடிய வகையில் இருந்த மக்கள் பல பேர் எங்களோட உதவி பெற்றார்கள். நாங்களே பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு இன்றைக்கு வந்து ஒரு சொந்த தொழிலை உருவாக்குற அளவுக்கோ, உதாரணமாக நாங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு குழாய் கிணறு மட்டும் அடித்து கொடுத்துருப்போம். இந்த குழாய் கிணறு இடத்துக்கு இடம் விலை வேறுபடும். சில விலை 1.5 லட்சத்துக்கு அடிப்போம், சில விலை 2 லட்சம் ரூபா வரைக்கும் செலவாகும். ஆனால் அந்த 2 லட்சத்தை நாங்கள் பல பேர் சேர்ந்து கொடுத்து அதை செஞ்சுருப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் அங்கே போய் பார்க்கல, ஒரு பெரிய வாழை தோட்டமே அங்கே இருக்குது. 2 லட்சம் கொடுக்கும்போது நாங்கள் அவ்வளவு சிரமப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கு ஒரு பெரிய வாழை தோட்டம் அங்கே போய் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 100-150 வாழை மரம் குலை போடுறதுக்கு ரெடியாக நிற்குது. அப்போ எங்கே இருந்த வாழ்க்கை எப்படி மாறி இருக்குது, வெறும் 2 லட்சத்தில் என்றதைத்தான் முக்கிய கருத்தை நாங்கள் எடுக்க வேண்டியது இருக்குது. அதை போல் பல மாற்றங்கள் பல பேர்கிட்ட பார்த்துருக்குறோம். சில வருடங்களுக்கு முதல் நாங்கள் வந்து ஒரு 4 ஆட்டோ ஒருத்தர் கொடுத்துருப்போம். இப்போ ஒரு 16 ஆட்டோட ஒரு ஆட்டு பண்ணையோடு இருக்கிறார். இன்னும் ஒரு 2 வருஷம் அவர் வளர்த்தாரேண்டா ஒவ்வொரு ஆடும் கிட்டத்தட்ட அவர் ஒரு 60,000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அடுத்த நேரத்துக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கிற மக்கள் சில லட்சங்களை தங்களுக்காக ஒதுக்கி வைக்கிற நிலைக்கு மாறி இருக்கிறத பார்க்குறோம். அதால் தொடர்ந்து மிக வைராக்கியத்தோடு பயணிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். இப்போ தெளிவன், நான் என்னுடைய 40வது பர்த்டே வந்து நாச்சிக்குடாவில் கொண்டாடினேன். 50வது பர்த்டே நான் என்ன நண்பர்லாம் அந்த மாந்தீவில் கொண்டாட போகிறேன். கட்டாயம் இப்போ அதானே முக்கியமாக நடக்கும். இப்போ யாழ் மத்தியர்களுடைய 96ஆம் ஆண்டு நான் யாழைட்டணி என்ன தேவை இருக்குது, ஏன் நீங்கள் இதுக்குள்ள ரங்க போகணும்? அடிப்படையில் வந்து இந்த உதவிகள்ன்றதை ஆரம்பித்ததே யாழைட் வந்து 2009க்கு பிற்பட்ட காலப்பகுதியில். இப்போ இந்த உதவியை ஏன் செய்யணும், யாருக்கு செய்யணும் என்ற ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா உதவி யாருக்கு தான் தேவையில்லை, எங்களுக்கே இப்போ உதவி தேவைப்படுது. இன்றைக்கு ஐரோப்பாவில் வாழ்கிற ஆக்களுக்கே உதவி தேவைப்படுது. ஆனால் அந்த தாயகத்தில் வாழ்கிற அந்த உறவுகள்ன்ற உதவிக்கு என்ன காரணம்னு கேட்டால், மிக மிக அடிப்படைகளுக்கு கூட முடியாத ஒரு சூழ்நிலை எங்களோட கண்ணுக்கு முன்னாலேயே பார்க்குறோம். நாங்கள் அதை விட எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான துன்பங்களை தொலைபேசி வாயிலாக சொல்கிறாங்க இன்றைக்கு எங்களுக்கு. பட் இந்த யாருக்கு உதவுறன்ற ஒரு கேள்வி போய்க்க சில பேர் பார்க்கணுமோ, நீங்கள் வந்து விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தவருக்கு உதவுவீங்களா அல்லது எப்படி நீங்கள் இதை பாகுபடுத்துகிறீங்கன்னு எங்களுக்கு ஒட்டுமொத்த சமூகம் எங்களோட தமிழினம் முழுக்க வளரணும்னு தான் பார்க்குறோம். சில பேர் சொல்லினோம், நீங்கள் உதவி செஞ்சவருக்கே திருப்பி உதவி செய்கிற மாதிரி இருக்கேன். எங்களுக்கு சந்தோஷம்தான். எத்தனை 10 இல்லை 100 உதவி அவருக்கு கிடைச்சாலும் எங்களுக்கு சந்தோஷம். நாங்கள் பாகுபடுத்தி பார்க்கல அந்த உதவிகள அளவை எல்லாருக்கும் செய்து அடிப்படையில் இந்த உதவியை நாங்கள் ஏன் செய்யணும், எங்களை தூண்டின விஷயம் என்னென்னு கேட்டால், அங்கே இருந்து தான் நாங்களும் நாங்கள் அங்கே என்ன நடந்ததுன்னு வடிவாக பார்த்து நாங்கள் அதை விட நாங்கள் 90 காலப்பகுதியில் வாழ்ந்தவர்கள் மிக சிக்கலான சூழ்நிலையில் அடுத்தது என்ன செய்கிறேன்னு தெரியாமல் சவுக்காரத்துக்கு பதிலாக பனம்பழத்தை பாவிச்சாக்கள். அப்போ எங்களுக்கு இன்னொரு ஆள் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கே தெரியும், ஏனெண்டா அடுத்த நேர சாப்பாட்டுக்கு பாதிக்கப்படுற ஒரு இனம் இருக்குதுண்டா
வேறு ஒருத்தர் வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்தி சொல்லி இப்படி அப்படி ஒன்றுமே தேவையில்லையே, உங்களுக்கே தெளிவாக தெரியுது, அதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதனால் இது வந்து மிக அடிப்படையான ஒரு விஷயம். அதால் இதை நாங்கள் செய்யணும் என்று முடிவெடுத்தது மிக தெளிவாக தெரியுது. நாங்கள் பிறந்த மண், அங்கே இருக்கிற மக்கள் படுற துன்பங்களை பார்க்குறோம். ஆக குறைஞ்ச மனிதாபிமானம் இதுக்கு பின்னாலே இருக்குது. அது போதும் இந்த விஷயத்தை நாங்கள் தலைமை தாங்கி செய்கிறது. இப்போ நான் பிரித்தானியாவில் வந்து இப்போ சில பழைய மாணவர்களுடைய நிகழ்ச்சிகளெல்லாம் நிகழ்ச்சி துவக்க போவேன். அப்போ அதில் சில உறுப்பினர்கள் வந்து என்னோட நல்ல நெருக்கமான நண்பர்கள். இப்போ அவர்கிட்ட கதைக்கும் பொழுது, இப்போ உங்களோட விஷயம் கேட்கும் பொழுது நான் சொல்கிறேன், இப்படி ஒரு பழைய மாணவர்கள் இருக்கணும், அவருடைய செயல்பாடுகள் இருக்குது, நீங்கள் அவருக்கு பாருங்க அப்படி இருக்கணும். அப்போ நீங்கள் இந்த நிகழ்ச்சி ஒன்று செய்கிறீங்கள், யாழ்ப்பாணத்தில் உங்களை பள்ளிக்கூடம் இதை தாண்டி நீங்கள் வெண்ணியில் என்னதை செய்ய விரும்புகிறீங்க, ஏதாவது பள்ளிக்கூடத்துக்கு செய்வீங்களான்ட்டு கேட்கும் பொழுது இருக்கிற விஷயம் சுதகன், ஒரு நிகழ்ச்சி நடத்தி முடிக்கிறதுல 5 பேரோட படுற பாடு நேப்படா பாடு பெரிய பிரச்சனை. அப்போ எங்களுக்கு அந்த விலங்கையில் இப்போ எங்கே அந்த பாயிண்டில் எல்லாரும் என்ன விஷயம் இருக்குது கொண்டுட்டே தான் கேள்வி. யாழைட்ட பொறுத்தவரையில் என்ன அந்த உங்களோட முறையால் என்ன, இந்த பயணத்தில் நீங்கள் கடைப்பிடிக்கிற முறையால் என்ன, எப்படி ஒரு பாதைகளால் இப்போ இவ்வளோ பேர், அதாவது 96 A-level உங்களுடைய அணியினர் வந்து உலகம் எல்லாம் இருக்கணும், தாயம் உட்பட எல்லாம் இருக்கணும். இப்போ எல்லாருடைய அபிப்பிராயங்கள், எல்லாருடைய கருத்துக்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த பயணம். அப்போ என்ன அந்த அந்த பாதை, உங்களோட பயணத்தின் பாதையை சொல்லுங்கள். ஆமாம், நாங்கள் 4 வருடத்துக்கு முதல் நண்பன் கிளீவனூடாக நாங்கள் படித்த ஒரு வகுப்பில் படித்த அவல மாணவர்களும் நண்பர்களும் சந்தித்து ஒரு ஒன்றுகூடல் ஒன்றை செய்வோம்னு சொல்லி ஒரு ஐடியாவை தந்தார். அதுபடி அந்த ஒன்றுகூடலை நாங்கள் செய்தபோது எங்களுக்கு பெரிய ஒரு அடித்தளமாக இருந்தது வந்து கமலக்கண்ணன் பார்த்திபன் அவர்கள் ஜாலை என்ற நிறுவனத்தை எமது மண்ணிலே உருவாக்கி நடத்தி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது நாங்கள் ஒரே வகுப்பில் படித்த நண்பர்கள் இந்த கேட்டுக்கொள்ள இந்த ப்ரோக்ராமை நாங்கள் செய்யும்போது நாங்கள் யோசித்தோம், இதை நாங்கள் இன்னும் ஆணித்தரமாக எங்கள் அந்த வகுப்பிலுரிய அந்த அந்த ஒரு அடித்தளத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குவதற்கு என்ன செய்வோம் என்று பார்த்தால், நாங்கள் ஓகே ஜாலையீடாக மக்கள், எமது ஊர் மக்கள், கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வோம் என்று சொல்லி ஒரு ஐடியாவை கொண்டு வந்து அதை நாங்கள் செய்தபோது பல விதமான உதவிகள் பல கழகங்கள் செய்து கொண்டு வருகின்றனர். ஆனால் இதிலே நாங்கள் பெருமைக்குரிய விஷயம் என்றால், நாங்கள் ஒரு மனிதனுடைய சுயதொழில் வாய்ப்பை ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலிக்கு உருவாக்கி கொடுத்தோம். அப்போ சுயதொழில் வாய்ப்பால் என்ன நடக்கும் என்றால், அவர் முன்னேறி அந்த ஃபேமிலியை அவர் முன்னேற்றி வருவது மட்டுமில்லாமல் அவர் சுத்தவர அவர் இருக்கும் சில ஆட்கள் வேலை கூட கொடுத்து அங்கே பெரிய கன ஆட்களுக்கு வந்து ஹெல்ப்பை கொடுத்து கொண்டு வந்திருக்கணும். அப்போ அதோட நாங்கள் அதை பார்க்கும்போது எங்களுக்கு இன்னும் பெருமையாக இருக்கின்றது. அடே, நாங்கள் இந்த நாடுகள் சரியாக கஷ்டப்பட்டு தான் எல்லாரும் வேலை செய்கிறார்கள், பல தொழிலதிபர்கள் இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் எல்லாரும் வேலை செய்து அந்த பணம் போய் எங்கள் ஒரே வகுப்பில் உள்ள மாணவர்களால் அங்கே அந்த கழகம் வச்சிருக்கிறார்கள், இங்கே நாங்கள் ஒரே வகுப்பில் இருக்கிற மாணவர்களால் உருவாக்கினோம் இதை. அப்போ அந்த உதவி சரியான பாதையில் போய் சரியான மக்களுக்கு சேரும்போது அதை பார்க்கும்போது உள்ள ஒரு சந்தோஷம், அதுக்கு ஒரு இணை உண்மையிலே இல்லை. இன்றைக்கு கோயிலில் பஞ்சலாத்தி காட்டும்போது ஒரு சந்தோஷம், அதையும் மீறித்தான் இது. நான் உண்மையாக சொல்லும்போது, நீங்கள் அந்த சில மக்களுடைய வறுமை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், படங்களை பார்த்துக்கிறோம். ஆனால் அடே, நான் அனுப்பின காசு இந்த மக்களுக்கு இப்படி ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பத்துக்கு இப்படி ஒரு உயரான வாழ்வை கொடுத்துருக்கின்ற இருக்கிற ஆனந்தம், அதை உண்மையிலே அதில் நீங்கள் கேட்டமா இந்த பாதை உண்மையானது என்றால், நாங்கள் ஆண்டு 1 ஆண்டு 2 படித்து வந்த மாணவர்கள் தான் இதை உருவாக்கி இன்றைக்கு நாங்கள் அதை செய்தது மட்டுமில்லாமல் கண்டிப்பாக எமது அண்ணன்மார், பழைய மாணவர்களும் தம்பிமார்களும் பல அடுத்த பள்ளிக்கூட நண்பர்களும் உதவி செய்கிறார்கள். இதில் குறிப்பாக சொல்லக்கூடியது என்றால், நாங்கள் இங்கே ஒன்று சேரும்போது கனடாவிலிருந்து பல நண்பர்கள் கேள்விப்பட்டு இப்படி வந்து அதில் பணத்தொகைகளை செய்து ஒரு மக்களுக்கு உதவி செய்து எங்களுக்கே ஒரு சந்தோஷத்தையும் ஒரு உற்சாகத்தையும் தந்தது. அதுதான் அந்த இதில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு எங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஒரு ஸ்ட்ராங்கையும் தந்த ஒரு விஷயம். அடிப்படையில் வந்து எதையும் ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம், எதையும் புரிய வைக்கிறது தான் கஷ்டம். அது சரியான முறையில் புரிஞ்சிட்டுதுன்னு சொன்னால், என்றால் நாங்கள் முதல் ஆண்டு தொடங்கியக்குள்ள நிறைய கதைச்சு புரிய வைக்க வேண்டி இருந்துச்சு. 2வது ஆண்டில் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆண்டு கடந்த 2019ஆம் ஆண்டு நிகழ்ச்சி நிரலுக்கு வருகின்ற பொழுதே இதுதான் செய்ய போகிறோம், இந்த மச்சான் எந்த பங்கத்துக்கு காசை வச்சிரு, ஏனென்றால் அவர்களுக்கே தெரியும் அடுத்த கட்டம் என்ன. இதையே அவன் நடுக ஒருத்தனே கதைச்சி சொல்லி எல்லாருக்கும் பின்னால் துரத்தி கொண்டு தெரிவான், அது தேவையில்லை. வாரம் ஒன்று நேரம் ஆனால் ஒரு பெரிய விஷயத்தை நோக்கி பயணிக்க போகிறோம். அதால் இப்போ எங்களுடைய நண்பர்கள் இப்போ 2020ஆம் ஆண்டு கூட நாங்கள் ஒன்றிணைய போகிறோம். ஆனால் ஒன்றிணைய போகிறோம் என்று சொல்லியே
எங்களோட ஒன்றிணைவில் இருந்த ஆர்வத்தின் பெரும் பங்கு மக்களை வாழ வைக்கத்தான் ஒன்றிணைக்கிறோம் என்று இயல்பாகவே வர்ற ஒரு சந்தோஷம். இப்பொழுது எமது ஃபேமிலி எமது குடும்பத்தினர் கூட உங்கள் ஒன்று கூடல் வரப்போகின்றா இந்த வருடத்துக்கு என்றால் நாங்கள் ஒரு 5-6 நாட்கள் எங்களோட வேலையில் ஹாலிடேயில் புக் பண்ணி நாங்கள் ரெடியாக இருப்போம். ஏனென்றால் இது ஒரு ஆர்வபூர்வமாக நடக்கிறது. ஒரு மக்கள் கஷ்டப்படும் எங்கள் ஊரில் இருக்கும் மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்துது என்று சொல்லும் பொழுது எல்லோருக்கும் பெருமையாக இருக்கிறது. அதை விட மிக முக்கியமான விடயம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முந்தி நாங்கள் நண்பர்களாக ஆரம்பித்து இந்த உதவியை செய்யும்போது எமது பிள்ளைகள் இப்போது இங்கே அவர்கள் நல்ல பள்ளிக்கூடங்கள் படித்து பெரியவர்கள் 12-13 வயது பிள்ளைகள் வந்து இன்றைக்கு நாங்கள் 12 வயது சிந்திக்கும் முறை அவையோட சிந்தனை வந்து கூட அவர்கள் இந்த இதுகளை பார்க்கும்போது எனது அப்பாவின் நண்பர்கள் செய்து ஒரு 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 ஃபேமிலி ஒரு குடும்பம் வந்து முன்னேறி இருக்கின்றக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அப்பா என்னோட பர்த்டேக்கு சேர்கிற காசை நாங்கள் இங்கே பாட்டிகள் ஒன்றும் வைக்காமல் அந்த காசை நாங்கள் இப்படி ஒரு குடும்பத்துக்கு செய்வோமான்னு சொல்லும்போது அதை ஒரு எனது இன்னொரு நண்பர் ஒருத்தர் அவற்றை மகன் செய்யும்போது மற்ற பிள்ளைகளும் பார்த்து அதை ஒரு இதை நாங்கள் சந்தோஷமாக அப்போ அது வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு ஊக்குவிப்பை கண்டிப்பாக இப்பொழுது பெருமளவு எங்களுடைய நண்பர்கள் தங்களுடைய பிறந்த நாட்களோ தங்கள் குடும்பத்தில் நடக்கின்ற எந்த சந்தோஷமான நிகழ்வோ, ஏனென்றால் நீங்கள் ஒரு சின்ன நிகழ்வை நடத்த வேண்டுமா இருந்தாலும் உங்களுடைய ஆக குறைந்த நண்பர்களை கூப்பிட்டாலே ஒரு செலவு ஏற்படுகிறது. அதனால் இப்பொழுது பெருமளவு எங்களுடைய நண்பர்கள் உடனடியாக அந்த நிகழ்ச்சியை புறந்தள்ளி அந்த பணத்தை கமலக்கண்ணனுக்கு அனுப்பி ஒரு குடும்பத்தை வாழ வைக்கின்ற ஒரு தன்மை உருவாகி. சரி, இப்போ நாங்கள் கழிச்சொன்றிருக்கிறோம். இதில் ஒரு காணொளி தொகுப்பு ஒன்று இருக்குது, அதை பார்த்துவிட்டு நாங்கள் வரலாம். அதாவது இவர்களுடைய பயணத்தில் இவர்கள் சந்தித்த எங்களுடைய உறவுகள், அந்த உறவுடைய மனநிலைகள், அவருடைய மனத்தில் எழுகின்ற விஷயங்களை உங்களுக்கு தரப்போயின்னு நாங்கள் பார்க்கலாம். வணக்கம். என்னென்று கேட்டால் நான் வந்து ஒரு முன்னாள் போராளி. காலையில் காலண்டியில் ஒரு பைக்கில் முழு பெரிய காயம் இதை பார்த்து இந்த அண்ணா வந்து எங்களுக்கு நிலைமையை பார்த்து நான் சரியான கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை வச்சிருக்க விட்ட வீட்டில் இருக்கிறான்னு சொல்லி என்ன வந்து பார்த்துட்டு இவர் எனக்கு ஒரு உதவி செய்கிறோம்னு சொல்லி யாழ் மத்திய கல்லூரி மூலம் மாணவர்கள் பழைய 96 மாணவர்களால் அவர்கிட்ட கதைச்சு எனக்கு வந்து இந்த வீட்டை அவர் வந்து எனக்கு சீர்படுத்தி இந்த பிள்ளைகளை ஒரு காப்பாற்றி வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு அந்த கும்பலாக வணக்கம் அவரை தெரிவித்துக் கொண்டு பழைய மாணவர்கள் மத்திய கல்லூரி யாழ் 96ஆம் ஆண்டு பழைய மாணவர்களுக்கும் ஒரு பெரிய மிக மிக நன்றி என்று நாங்கள் இந்த குடும்ப சார்பாக நாங்கள் தெரிவிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ரெண்டும் கற்பிணிகள். எனது கணவரும் மோட்டியாக இருந்து 2009 அவருடைய தொடர்பை இல்லாமல் போடுது. நான் போராளியாக 5 வருஷமாக இருந்தேன். நான் இப்போது தற்போது எனது மகன் நானும் எனக்கு பொம்பளை பிள்ளை பேர பிள்ளையமாக இருந்து வரோம். எங்கள் எங்கள் குடும்பத்தையான கஷ்டத்தின் மத்தியில் இன்று நாள் நிறைய செய்வதற்கு இந்த 25,000 காசு இந்த பொருட்களை எனக்கு தந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி எனக்கு தெரிவித்து போகுது. எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் இந்த தற்காலிக வீட்டில் இருந்து ஓட்டையாக இருந்த எனக்கு இந்த தற்காலிக வீட்டை புறநமைச்சு திருத்தி தந்த இந்த உறவுக்கு நன்றி. அதோட நிசாகரன் அபிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் நீடூழி காலம் என்றென்றும் வாழ்க வேண்டும் என்றும் எல்லா கலைகளையும் பெற்று 16 ஆண்டு காலம் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று நான் கையெடுத்து கும்பிட்ற தெய்வத்தை வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் இப்படி ஏராளமான எங்களுடைய உறவுகளுடைய நிலைகள். அதுதான் முதல் ஒரு சகோதரர் கதைச்சிருப்பார். 2009க்கு முற்பட்ட காலத்தில் இந்த மண்ணிலே கம்பீரமாக வலம் வந்தவர்கள், அவருடைய வருகைக்காக வீதியோரத்தில் காத்திருந்து பார்த்தவர்கள் நாங்கள். அவர்கள் அணிவத்துக்கு போது ஒரு நிமிடம் நின்று எங்களுடன் கதைக்க மாட்டார்களாண்டு நாங்கள் ஏங்கின காலங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் இன்று அவரோடு பேசுவதற்கு யாரும் இல்லை. அவ்வாறு இருக்கின்ற உறவுகளை தேடித்தான் இவர்களுடைய பயணம் குறிப்பாக பயணிக்கிறது. திலீபன், இப்போ நீங்கள் இவர்களை இனிலண்ட நீங்கள் உங்களுடைய பதிவுகளில் சமூக வலைத்தளங்களில் வராத பல பதிவுகளை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நண்பர்கள் சொல்லியிருக்கின்றார். இவர்கள் என்னென்று நீங்கள் அடையாளம் கண்டு எங்கே இருக்கணும் நிலைமை என்ன என்பதை எப்படி நீங்கள் இந்த பயனாளிகளை தேடி நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள்? நிச்சயமாக இந்த போராளிகள் என்ற ஒரு பகுதியினர் எங்களுடைய நாட்டில் தனித்துவமானவர்கள். அவர்கள் ஒரு காலத்தில் ஒருவேளை உணவோடு போராடினார்கள். இப்பொழுது ஒருவேளை உணவுக்காக போராடுகிறார்கள். அவர்கள் உண்மையிலேயே எங்களை தேடி அழைத்து தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதை விட அவர்களை பற்றி வேறொருவர் சொல்லி நாங்கள் போய் பார்த்த சந்தர்ப்பங்கள்லாம் கூட.
ஏன்னு சொன்னால் அவைகளுக்கு அவ்வளவுக்கு ஒரு தன்மானம் இருக்குன்னு தானே, எவ்வளோ உயர்வானவர்கள், எவ்வளோ பெரிய பயணத்தை செய்தவர்கள், உலக வரலாற்றிலேயே ஒரு பக்கத்தை புரட்டி போட்டவர்கள். அவர்கள் வளர்ந்த விதம் மிக, அதான் நீங்கள் சொன்ன ஒரே வார்த்தை, அவர்கள் வளர்ந்த விதம் நினைத்து கூட பார்க்க முடியாதது. அப்படி இருக்கின்ற பொழுது கூட நாங்கள் சில பேர் எங்களை தேடி அழைத்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் அழைத்தவர்களை நாங்கள் நேரில் சென்று அவர்களுடைய நிலைகளை பார்க்கின்ற போது கூட அவர்கள் தங்களுக்காக என்று கேட்கவில்லை என்பது எங்களுக்கு புரிய முடியும். ஏனென்றால் அவர்கள் தங்களுக்குரிய வாழ்க்கையை முதலே உருவாக்கவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய பயணம் ஒன்றாக இருந்தது, எதிர்பார்ப்பு ஒன்றாக இருந்தது, அத்தனையும் ஒரு குறிக்கோள் இருந்தபடியால் அவர்கள் தங்களை தயார்படுத்தவில்லை. ஆனால் இன்றைக்கு சமூகத்தோடு வாழ்வதற்காக தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களுடைய கேள்விகள் எல்லாம் எங்களுக்கு எங்கே இருந்து வருதுன்னு பார்த்தா அவர்களுக்கு பின்னுக்குள்ள குடும்பங்கள். அதனால் நாங்கள் யாருக்கு உதவி செய்கிறோம் அல்லது யார் எங்களை தேடி தொலைபேசி தொடர்பு கொள்ளினோம் அல்லது எங்களுக்கு வேறு யாராவது ஓகே இந்த இடத்துல ஒரு அண்ணா இருக்கிறார், அவருக்கு கால் இல்லை, கை இல்லை, அல்லது படுத்த படுக்கையாக இருக்கிறார், நீங்கள் ஏதாவது உதவி செய்வீங்களான்னு கேட்டால் நாங்கள் போய் நேராக பார்க்குறோம். பார்க்கக்குள்ள அவற்றை பிள்ளைகள் 2-3 பிள்ளைகள் இருக்குது, அவரே முடியாதவர், மனைவி பிள்ளைகளை பார்க்குறதா அல்லது கூலி வேலைக்கு தினம் போய் வரதா என்ற பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதால் போராளிகள் சம்பந்தமாக ஒரு கருத்தை சொல்கிறதுக்கே மிக வேதனையாக இருக்கிறது. எங்களை தேடி வந்த சில போராளிகளை கூட நாங்கள் உதவி செய்ய முடியாத சூழ்நிலைகளும் எங்களுக்கு வந்திருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் ஒப்பீட்டளவில் அந்த உதவியை வழங்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு நாங்கள் இருக்கிறோம். எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பொருளாதார வளத்தை வச்சுக்கொண்டு எல்லாருக்கும் செய்ய எங்களுக்கு முடியாமல் இருக்குது. இன்று காலை கூட ஒரு போராளி என்னை தொடர்பு கொண்டார். அண்ணன், நான் காலில் கடற்புலியில் இருந்து நான் உங்களோட ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்க்குறேன், நீங்கள் உதவி செய்கிறீங்கண்டு எனக்கு ஒரு சின்ன சின்ன உதவிகள் கிடைச்சது, 3 பிள்ளைகள் இருக்குது, எனக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு அழுகையே வந்துட்டுது. ஏன்னா எப்படிப்பட்ட ஆக்கள் அவங்கள பார்த்து இந்த உலகமே மிரண்டது. யார் எதிர்த்து போராடினாங்களோ இன்றைக்கு அவங்களுக்கு முன்னாலேயே போய் நின்று மறுவாழ்வு தாங்க கொண்டு கையேந்துறாங்க. என்ன புலம்பெயர் சமூகம் இது? இதுக்கு பிறகு கூட விழிப்பு இல்லையா? இறந்தவனுக்கு சிலை வைக்கிறதும் இருக்கிறவனுக்கு வாழ்வு வைக்கிறதும் எது முக்கியம்? எனக்கு இன்றைக்கு காலையிலிருந்து எனக்கு பயணத்துக்காக நான் பல இடங்களில் இன்றைக்கு காத்திருந்த நேரம் முழுக்க எனக்கு அவருடைய எண்ணம் தான் இருந்தது. கமலக்கண்ணனுக்கு தொடர்பு கொண்ட கமல் உடனடியாக அவரை தொடர்புகள் என்ன செய்யலாம்னு பார். இதை விட நாங்கள் உண்மையான விஷயத்தை ஆராய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. ஏனென்றால் எங்களை தேடி சில பேர் ஃபோன் பண்ணிவினோம், அங்கே போய் பார்த்தா வேறு சிச்சுவேஷன் இருக்கும். அதால் நாங்கள் ஒரு பரவலான நிலையை உருவாக்கணும். யாருக்கு உதவணும், யாருக்கு முதல் உதவணுமென்றதான் பிரச்சனையை தவிர யாருக்கு உதவணுமென்று எங்களுக்கு ஒரு சூழ்நிலை வந்ததில்லை. யாருக்கு முதல் உதவுறது என்ற ஒரு பிரச்சனை வரைக்க பொருளாதாரம் தான் எங்களை பின்னுக்கு தள்ளுது, ஏமாற்றுது, மனம் வேதனைப்படுது. சரியா? சரி. திரிவன் சொன்ன ஒரு விஷயம், ஒருவேளை உணவோடு போராடியவர்கள், களங்களில் சமர்க்களமாடியவர்கள் ஒருவேளை உணவுக்கு போராட வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் விட்டிருக்கிறோம். அடம்பன் கொடியும் திரண்டால் முடுக்க என்பது பழமொழி, அதே அவர்களுடைய தத்துவமும் கூட. இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற எங்களுடைய நேயர்கள், நீங்கள் தாயத்துக்கு செல்லும் பொழுது ஏதோ ஒரு வழியிலே உதவிகளை எங்களுடைய உறவுகளுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் இன்றைய இந்த ஊருறவாட நிகழ்ச்சியிலே வந்திருக்கும் நண்பர்கள், இவர்கள் சந்திக்கின்ற மனிதர்களை நாங்கள் சந்திப்பதில்லை. இவர்கள் தேடிச் சென்று கண்டுபிடிக்கின்ற உறவுகளை நாங்கள் சந்திப்பது விலை குறைவு. இந்த இடங்களில் போய் பார்க்கும்பொழுது வெறுமனே ஒரு 2 மரம் 2 தகரம் போட்டு ஒரு ரூபாய்க்கு கட்டினபடி இருக்கின்ற, ஒரு காலை இழந்திருக்கின்ற, ஒரு கையை இழந்திருக்கின்ற ஒரு சகோதரர் இருப்பார். யாருடைய வெளிச்சமும் படாமல் ஒரு சகோதரர் இருப்பார். அவருக்கு சொல்லியிருப்பார்கள், தண்ணி சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடலாம், உங்களுடைய ஆயுட்காலம் 4 வருஷம் என்று சொன்ன பல உறவுகளை இவர் சந்தித்திருப்பார்கள். குவானிட்ட கேள்வி, இப்போ உங்களோட பயணத்தில் நண்பர்கள் எல்லாம் நம்பிக்கையோடு தான் பயணிக்கின்றீர்கள். ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த நம்பிக்கை எவ்வளோ தூரம் இருக்குது நண்பர்களிடத்தில்? நல்ல ஒரு கேள்வி இது. நான் முதல் குறிப்பிட்டது போல் இந்த ஜாலை அணியும் இன்றைக்கு நாங்கள் 96ஆம் ஆண்டு உயர்தர பிரிவினரும் சின்ன வயதிலிருந்தே ஒன்றாக படித்து ஒன்றாக பாடசாலையிலிருந்து வளர்ந்து வந்தவர்கள். இன்றைக்கு எனது நண்பனுக்கு நான் கமலக்கண்ணனுக்கோ பார்த்திபனுக்கோ இந்த உதவியை ஒரு குடும்பத்துக்கு செய்யும் என்று சொல்லி நாங்கள் அனுப்பும் ஒவ்வொரு பெனி கூட அந்த மக்களுக்கு போய் சேரும்ன்றதுக்கு 100க்கு 100% எங்களுக்கு அந்த மனதில் அந்த திருப்தி இருக்குது. அதுக்கு உதாரணமாக எமது நண்பர்கள் எங்களிடம் வந்து இப்படி உதவி செய்யணும், மக்களுக்கு இப்படி கமலக்கண்ணால் கண்டெக்ட் பண்ணி ஆக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லும்போது
இதில் இந்த ஆணித்தரமான ஒரு சந்தோஷம் அவர்கள் இருக்கின்றால் அவர் தருகின்ற ஒவ்வொரு பெணி கூட மக்களுக்கு கண்டிப்பாக போய் சேரும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இந்த பாடசாலையில் சின்னலிருந்து படித்து வந்த ஒரே குழுவினர்களாக நாங்கள் உதவுகிறார்கள், அதே குழுவினர்கள் இங்கேருந்து உதவி செய்து கொண்டு இருக்கின்றோம். அப்போ இதில் அந்த செய்யும் அணியில் வந்து உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு நாங்கள் ஒரு கிணறு வட்டி கொடுக்கின்றோம்னா அதுக்கு 2 லட்சம் ரூபா செலவென்றால் அதுக்கு மேலாக அங்கே இருக்கும் கமலக்கண்ணன் பார்த்தினர்கள் அவருடைய போக்குவரத்துகள் அங்கே போய் பார்த்து சில உபகரணங்கள் எடுத்து அதுக்கு மேலாக சில செலவுகள் அவர்கள் தங்களுடைய பணங்களையும் போட்டு செய்கின்றார்கள். ஸோ அந்த அப்படி ஒரு உதவியை செய்யும் போது இங்கே இருக்கிற நண்பர்கள் நான் செய்த அவ்வளவு பணத்தொகையும் அவர்களுக்கு போய் அந்த மக்களுக்கு சரியாக போக வேண்டிய இடத்தில் போய் சேர்ந்துள்ளது என்று நினைக்கும் போது அவர் எல்லாருக்கும் சரியான சந்தோஷமாக இருக்கின்றது. இப்போ இந்த புலம்பெயர்ந்து வாழ்கின்ற 96ஆம் ஆண்டுடைய மாணவர் அணியில் வந்து அதில் பலதரப்பட்டவர்கள் பல தொழில்கள் இருப்பார்கள். ஒரு வைத்திய கலாநிதி, ஒரு பொறியியலாளர், ஒரு அக்கௌண்டன்ட், ஒரு வியாபாரம், ஒரு 3 கடை வச்சிருப்பார், 3 or 4 வச்சிருப்பவர்கள், 3 வேலைகள் செய்பவர்கள். யாராக இருந்தாலும் இந்த புலம்பெயர் தேசத்தில் இந்த காலநிலையோடு கடினமான உழைப்பு, வியர்வை சிந்தி ரத்தம் பிழிந்து உழைக்கின்ற உழைப்பு தான். அப்போ அவர்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்க்கும் பொழுது தேவைகளுக்கும் அந்த பணம் அனுப்பும் பொழுது அதை அந்த எங்களுடைய தாயகத்தில் எங்களுடைய அந்த மண்ணில் வந்து 2 நண்பர்கள் கமலக்கண்ணன் பார்த்திபன் இவருடைய தலைமையில் வந்து ஒரு 15-16 நண்பர்கள் அங்குள்ள நண்பர்கள் அவர்களுடைய தொழில் அதையும் சார்ந்து அவர்களுடைய குடும்பம் சார்ந்து எல்லாத்தையும் அதை விடுத்து தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஒரு மிகப்பெரிய பயணம் ஒன்று இருக்கும். இப்போ இந்த பயணத்தில் நீங்கள் உதவி செய்தவர்களை திருப்பி போய் பார்க்கின்ற சந்தர்ப்பம் இருக்குதா? நிச்சயமாக அதை நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு 50 குடும்பங்களுக்கு எங்களுடைய வாழ்வாதார உதவி வழங்கப்பட்ட போதே ஒரு முடிவை எடுத்தோம். உதவி கொடுக்கின்ற போதே இனி ஒரு கட்டுப்பாடு, எனக்கு என்ன உதவி வேண்டும் என்று கேட்பவருக்குத்தான் உதவி செய்வது. நாங்களே பார்த்து அவருக்கு இந்த உதவியை செஞ்சு கொடுப்போம் என்று செய்ய வேண்டாம். ஏனென்றா நாங்கள் ஒரு உதவியை செஞ்சு கொடுப்போம், அவராக அதை கட்டி மேய்க்க முடியாமல் இருக்கும், கடைசியாக அந்த உதவியே பிரயோசனம் இல்லாமல் போயிடும். அதால் இப்போ வந்து எங்களோட இது ஒருத்தர் கஷ்டப்பட்டார்னா உங்களுக்கு என்ன உதவி வேணும் என்று கேட்குறத விட அவரே வந்து எனக்கு நீங்கள் மாடு வாங்கித்தாங்கோ, ஆடு வாங்கித்தாங்கோ, அல்லது கிணறு கட்டித்தாங்கோ, அப்போ நான் இந்த விவசாயம் செய்வேன், அவரே அந்த விஷயத்தை சொல்லியக்குள்ள அந்த உதவியை வழங்குறது சாலை சிறந்ததாக. இதில் நான் ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நண்பன் திலீபன் சொன்னது போல் ஒரு குடும்பத்துக்கு நண்பன் சத்தியன் கமலக்கண்ணன் பார்த்திவனார் சென்று கேட்டபோது உங்களுக்கு உதவி எதுவும் தேவையாண்டு அவர் கேட்டார், எனக்கு பண உதவி ஒன்றும் தேவையில்லை, எனக்கு வேறு நீங்கள் வீடுகள் ஒன்றும் கட்டித்தார், அவருடைய வீடும் அந்த ஒரு பெண்ணார் வாழ்த்து அவருடைய வீடும் சரியாக இல்லை, எனக்கு நீங்கள் ஒரு கிணறு வெட்டி தாங்கோ, நான் தோட்டம் செய்து என் குடும்பத்தை நான் பார்த்துக்கொள்வேன். அப்போ இவர்கள் நண்பர்களுடன் உறவாடி நாங்கள் அதற்கு பணத்தை கொடுத்து கிணத்தை வெட்டி கொடுத்து விட்டு வந்துவிட்டோம். ஒரு வருடத்துக்கு பிறகு அங்கே சென்று பார்த்தபொழுது அவருடைய அந்த தோட்ட செய்த அந்த விதங்கள், அவர் அதை பயன்படுத்திய விதங்கள், இன்றைக்கு அவரே அதை வீட்டை திருத்தி நல்ல வீடு ஒன்று கட்டி அதிலிருந்து வளர்ந்ததை பார்க்கும்போது எங்களுக்குள்ள ஒரு மிக 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 முக்கியம் எங்களை தாண்டி ஒரு சந்தோஷம் ஒன்று அதில் வருகிறது. அப்போ நாங்கள் அதில் அந்த நண்பன் திலீபன் சொன்னது போல் அந்த உதவி நாங்கள் இதான் உங்களுக்கு செய்வோம் என்றதை விட அவரிடம் உங்களுக்கு என்ன உதவி வேணும் என்று அவர் கேட்கும் விதத்தை வைத்தும் எங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த ஃபேமிலி வந்து முன்னேறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. குகன் சொன்னதை போல் இப்போ நாங்கள் போய் பார்க்கும் பொழுது அந்த வீடு இருக்கும், அந்த வீட்டை சுற்றி பெரிய வாழைத்தோட்டம் இருக்கேக்குள்ள அது எங்களோட வீட்டில் போய் இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த சந்தோஷத்தோட ஒரு சிறு காணொலியை பார்த்துக்கிட்டு வரலாம். இந்த கஷ்டத்தை அறிஞ்சு எனக்கு ஒரு வாழ்வாதார திட்டமாக ஒரு கிணறு தந்தது மிக நன்றி. வணக்கம். மூத்த உறுப்பினராகிய லெப்டினன்ட் சீலன் சான்சன்லி அவர்களின் மூத்த சகோதரியாக நான் தண்ணியால் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த வேளையில் திலீபனின் நினைவு நாளை ஒட்டி எனக்கு இந்த கிணறை அமைத்து தந்ததுக்காக மிகமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். அதோடு நிசாரனாக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பேர் செல்விகளை சொல்லி கும்பலமணி 6ஆம் பட்டாக்கு வசித்திருந்தேன். எனக்கு இது பிள்ளைகள் ராம்பிள்ளை பிள்ளையும் பெண் பிள்ளையும் அதோட அம்மாவோட தான் வசித்திருந்தேன். அம்மா கூலி வேலையை போய் கச்சாமி செய்ய தான் எங்களோட குடும்பத்தை பார்க்குறா. அதை விட நம்ம வீட்டில் இருந்து கொண்டு கச்சான் உடைச்சி கொடுக்குறோம். ஒரு ஒருத்துக்கு 40 ரூபா
அதை விட உங்களால் என்ற வாழ்வாதாரத்தையும் எனக்கு இந்த பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கு உதவி செய்யும்படியும் மிகவும் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். வார்த்தைகள் இல்லை. அதாவது இந்த பூமியினுடைய போரியல் வரலாற்றை புரட்டி போட்ட மிகப்பெரிய மாவீரன் லெப்டினன்ட் சார்ல்ஸ் ஆண்டனி அவர்கள். அவருடைய பேரில் ஒரு படையணியே இருக்கும். அமெரிக்கா உட்பட அத்தனை வல்லரசுகளும் வியந்து பார்த்த மிகப்பெரிய ஒரு படையணி அவருடைய சகோதரி. கிணறெல்லாம் பார்க்கும்பொழுது மிக சந்தோஷமாக இருக்கும். இதில் திலீபன் இப்போ இந்த உதவியல் பலர் சொல்லுகின்ற விஷயம், பலருடைய அனுபவங்கள் பட்ட வேதனைகளை பற்றி நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். இந்த உதவி செய்கின்ற இங்கிருந்து புலம்பெயர் தேசத்திலிருந்து தாயமனுக்கு உதவியில் ஏமாற்றுபவர்கள் ஏமாந்தவர்கள் என்ற பகுதி இருக்கும். இந்த பக்கம் உங்களுக்கு எப்படி? நிச்சயமாக எங்களுக்கு அந்த பக்கம் இருக்கிறது. நிறைய கடந்து வந்திருக்கின்றோம். ஏமாற்றுபவர்கள் என்பது சூழ்நிலை கைதிகள் தான் அவர்களும். ஆனால் ஏமாற்றப்படுபவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது அது மிகவும் கண்டனத்துக்குரியது. ஏனால் ஏமாற்றுபவர்கள் உங்களுக்கு பல ஏமாற்று வேலைகள் இங்கே இருக்கிறது. ஏமாற்றப்படுபவன் ஒரே ஒரு புள்ளிக்காகத்தான் காத்திருக்கின்றான். அதை எங்கேயோ இருக்கிற ஒரு தமிழ் உறவு செய்கிறதுக்கு முன் அதை சரியாக செய்ய போகல இடையில் நீங்கள் செய்கிற ஒரு சில பிழையான விஷயங்கள், பிழையான பகுப்பாய்வுகள். உதாரணமாக எங்களுக்கு நடந்த ஒரு அனுபவம். நாங்கள் ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்கிறதுக்கு எங்கள்கிட்ட உதவி தேடி வந்திருந்தார்கள். அந்த உதவியை செய்வதற்கு கமலக்கண்ணனும் யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவு என்பது ஒரு நாளைக்கு 3 தரம் போய் வர முடியாத விஷயம். அதனால் சில உதவிகளை அந்தந்த இடங்களில் இருக்கின்ற சிலவரை வைத்து நாங்கள் ஆராய்வோம். அவரோடு படித்த ஆசிரியர்கள், படிப்பித்த ஆசிரியர்கள், மிக முக்கியமானவர்கள், அல்லது 100க்கு 100% ஒரு பக்கச்சார்பில்லாத பதிலை தரக்கூடியவர்களை, இவர்களை வச்சு நாங்கள் அந்த இடத்தை ஆராய்வோம். அப்பொழுதும் அதையும் தாண்டி கமலக்கண்ணனும் சில வேளையில் நேரில் போய் இது கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறது, நாங்கள் ஆராய வேண்டும் என்று ஆராய்வோம். சில நேரங்களில் ஒரு 75% எங்கள் மனதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் 25% சில விஷயங்கள் மறைக்கப்படுகிறது என்று உணரும் பட்சத்தில் அதை தாண்டி அந்த சமூகத்திலிருந்து சில சிபாரிசுகள் வருகிறது. உதாரணமாக கிராம சேவையாளர். ஒரு கிராம சேவையாளர் என்பது மிகப்பெரிய பொறுப்பான விடயம். தன் கிராமத்தில் உள்ள உண்மை யதார்த்தத்தை எடுத்துக்கொள்வது. அதனால் ஒரு கிராம சேவையாளர் எங்களுக்கு ஒரு கடிதம் தந்தார். உண்மையில் அவர் கஷ்டப்பட்டவர், நீங்கள் உதவியாக செய்யுங்க உண்டு. கமலக்கண்ணனுக்கும் ஒரு சந்தேகம்தான். இருந்தாலும் கமலக்கண்ணனுடைய மனோநிலை உதவி தேடி யார் வந்தாலும் அதை செய்துவிட வேண்டும் என்பதுதான். ஆனால் சரியாக செய்ய வேண்டும் என்ற திணிப்புக்கு கீழே இன்றைக்கு பயணிக்கிறார். கமலக்கண்ணனும் அந்த உதவியை செய்துவிட்டார். நாங்கள் அந்த உதவி எப்பொழுதும் உதவி செய்தாலும் நாங்கள் எங்களுடைய சமூக வலைத்தளத்திலே அதை போடுவது வழக்கம். ஏனென்றால் யாருக்கு உதவி கிடைத்திருக்கிறது, யார் உதவி செய்திருக்கிறார்கள், இது வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் இந்த பதிவை நாங்கள் இட்டு 2 நாட்களாகவில்லை. அதற்கிடையில் எங்களை நோக்கி பல தொலைபேசி இலக்கங்கள் வந்தது. அவர்கள் சொன்னார்கள், இவர்களுக்கு மாதம் 40,000 வரைக்கும் வருமானம் இருக்கிறதே, நீங்கள் தான் சொல்வீர்களே மிக இயலாதவர்களுக்கு தான் செய்வோம் என்று, இதை எப்படி செஞ்சீர்கள் என்று. நான் கமலக்கண்ணனோடு பேசினேன். கமலக்கண்ணன் சொன்னான், எல்லாவற்றையும் தாண்டி ஒரு கிராம சேவையாளரை நாங்கள் நம்பினோம். ஒரு கிராம சேவையாளரே. ஆனால் அவர் கூட அந்த கடிதத்தை ஒரு நன்னோக்கோடு கொடுக்கவில்லை. நான் ஒரு கடிதத்தை உனக்கு தருகிறேன், நீ இந்த உதவியை பெற்றால் எனக்கு நீ 10,000 ரூபாய் தர வேண்டும். அப்போ இதுதான் வன்மையானது. ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு பல வழி இருக்குது, ஏமாத்துங்க தாராளமாக. ஆனால் ஒரு புள்ளிக்காக காத்து கொண்டிருக்கிற ஒருத்தனை நீங்கள் குழப்பி விடுறதால இன்றைக்கு புலம்பெயர் சமுதாயத்தில் இருக்கிற முழு பேரும் உதவி செய்கிறே இல்லை. அங்கங்கே இருக்கிற சில மனிதாபிமானங்கள் தான் வெளியில் வருகிறது. ஒருத்தனை நீங்கள் ஏமாத்தினா தன்னுடைய உதவி சரியாக போய் கிடைக்கலையேண்டா 10 பேருக்கு அவன் சொல்லுவான். 10 மனிதாபிமானம் அங்கே அணைக்கப்படும். அணைக்கப்படுற 10 மனிதாபிமானத்தை பார்க்காதீங்கோ, 10 குடும்பத்துக்கு பின்னால் 40 பேர்ட்ட வாழ்க்கை இருக்கின்றதை பாருங்க. அதால் ஏமாத்துகிற விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. எனக்கு நேற்று கூட ஒருவர் தொலைபேசியில் சொன்னார், ஒருவருக்கு 10 ஃபேஸ்புக் இலக்கம் இருக்குது, அவர் 10 ஃபேஸ்புக் இலக்கங்களூடாக உதவி செய்கிறார். நான் சொன்னேன், நல்லது தானே, 10 தடவை செய்யட்டும் என்னவர். அவர் சொன்னார், 10லேயும் அவர் செய்கிற இல்லை, 1ல் தான் செய்வார், 10க்குள்ளாலேயும் வாங்குவார். அப்போ இந்த விஷயங்கள் மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. வருங்காலங்களில் அவர்களை தேடி கண்டிக்கிற அளவுக்கு நாங்கள் வர்ற அவ்வளவு கோபம் எங்களுக்கு இருக்கு அவர்களில். ஏனென்றால் இன்றைக்கு எங்களோட மக்களுக்கு இருக்கிற 2 சந்தர்ப்பம். ஒன்று பொருளாதாரத்தில் வளர்றது, மிகப்பெரிய கல்வியை உருவாக்குறது. இந்த 2ஐயும் குழப்பறதுக்கு யாராவது குறுக்க வாழ்ந்தால் அவர்களை நசுக்கிறது தான் முதல் வேலை செய்ய வேணும். ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து செய்யும். நிறைய விஷயங்கள் எங்களுக்கு இப்படி நடந்திருக்குது.
ஆனால் நல்லதை யோசித்து நல்ல பக்கத்தால் கருத்துக்களை பகிர்வோம் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் நாங்கள் யார் ஒருவர் எங்களுக்கு சிபாரிசு செய்தாலும் அல்லது நானே கமலக்கண்ணனுக்கு சிபாரிசு செய்தாலும் கமலக்கண்ணன் நேரில் போய் பார்த்து வடிவாக விசாரித்து இவர்களுக்கு எந்த வருமானமும் இல்லை என்றது எப்போ எங்கட மனதுக்கும் அவனுக்கும் தெளிவாகுதோ அப்போ தான் அந்த குடும்பத்துக்கு உதவும். இப்போ உங்களுடைய மாணவர் அணின்ற ஒரு மாதம் நிரந்தரமான சேவையாண்டு ஏதாவது இருக்குல்ல? இன்றைக்கு ஜாலைட்டை பொறுத்தவரையில் பொருளாதார ரீதியாக இரண்டா உதவி செய்பவர்கள் சில நேரங்களில் கையில் இருக்கும், சில நேரம் இருக்காது. எல்லாருடைய வாழ்க்கையும் பொதுவானது, எல்லாருக்கும் எல்லாம். அதனால தான் நண்பன் கமலக்கண்ணன் கூட உங்களுடைய இலங்கையில் நடந்த இன்டர்வியூவில் வந்து ஒரு நிரந்தர தொகையை இருந்தால் நல்லம் என்று சொன்னார். காரணம் என்னென்னு சொன்னால் ஜாலைட் இன்றைக்கு வந்து மாதாந்தம் 4,70,000 இலங்கை ரூபாவை மாதாந்தம் கணவன் இல்லாத குடும்ப பெண்கள், பெண் தலைமைத்துவ குடும்ப பெண்கள், பிள்ளைகள் அதிகமாக இருந்து எந்த வருமானமும் இல்லாதவர்கள், முன்னாள் போராளிகளாக இருந்து அவர்களால் எழும்பி கூட நடக்க முடியாதவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு 5,000 10,000 வரைக்கும் மாதம் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு 60 லட்சம் நிரந்தரமாக பே பண்ணுற ஒரு சிச்சுவேஷனை இன்றைக்கு வந்திருக்குது. அதுக்கும் வந்து ஒரு பகுதி எங்களுடைய நண்பர்கள், எங்களோடு சேர்ந்து பயணிப்பவர்கள், கனடாவில் இருக்கின்ற என்னுடைய நண்பன் கூட தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்து மாதம் கொடுப்பனவுகளை உருவாக்கி இருக்கின்றார் நண்பன் சிவாந்தராஜா. அவருடைய குடும்பம் செல்வன் என்று சொல்லி அவருடைய அண்ணன் சுவிட்சர்லாந்தில் அவருடைய குடும்பங்கள் எல்லாரையும் சேர்த்து சொல் இப்படிப்பட்ட பல விஷயங்களை பல பேர் செய்தினோம். இன்றைக்கு நாங்கள் நிரந்தர கொடுப்பனவாக கொடுப்பது 4,70,000 ரூபாய் மாதமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5,000 10,000 வரை அவர்களுடைய குடும்ப அங்கத்தவர்களுக்கு ஏற்றாற்போல் கொடுத்து வருகிறோம். இதே போல் ஆக இயலாமல் இருக்கிற ஒரு முன்னாள் போராளிகளாக இருக்கட்டும் அவர்களுக்கும் ஒரு சிறு தொகையை கொடுக்க என்பது எங்களுடைய அவா. அதுக்குரிய பலத்தை வந்து எதிர்வருகின்ற ஜூலை மாதம் 25ஆம் தேதி கனடாவிலே வந்து 96 குளோபல் 96 கனடா 2020 ஒன்றை உருவாக்கி இருக்கிறோம். இலங்கையில் இருக்கிற பெருமளவு பாடசாலை மாணவர்கள் மாணவிகள் எங்களுடைய சகோதரிகள் நண்பிகள் எல்லாரும் வந்து அதில் பங்கு பெற்று போயினோம். ஸோ அந்த நிகழ்வினூடாக ஒரு பெரிய மாற்றத்தை கட்டாயமாகவே ஏற்படுத்தினோம் என்று நம்புகிறோம். அவர்களோட இப்போ நான் பாரத் பள்ளின்னு சொன்னால் இப்போ இந்த யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியுடைய 96ஆம் ஆண்டு இந்த அணி உலகத்தில் உள்ள எல்லா பள்ளிக்கூடத்தின் அணியோட ஒரு பெரிய விஷயம் ஒரு தூண்டுதலாக கட்டாயம் இருக்குது. இப்போ நாங்கள் படிக்கல ஒரு விளையாட்டுத்துறை சார்ந்த கலைத்துறை சார்ந்த தனியார் கல்வி நிலையத்தில் வந்து நாங்கள் எல்லா கல்லூரியுடைய மாணவரோடையும் கட்டாயம் பழகுவோம், நெருங்கிய நண்பர்களாக இருப்பினோம். உலக அளவாகிய ரீதியில் வந்து நீங்கள் சர்வதேச ரீதியில் 96ஆம் ஆண்டு சேர போகிறீங்க. அப்போ அந்த சேர்வு தாயத்தில் மிகப்பெரிய ஒரு கருத்தை கொடுக்கும். நிச்சயமாக எதிர்பார்க்கின்றோம். நான் அவர்களோடும் பேசியிருந்தேன். அவர்களும் நிச்சயமாக தாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் எங்களுடைய நண்பர்கள் நண்பிகள் எல்லோரும் ஒன்று சேர போகிற அந்த ஒரு பெருநாளில் ஒரு பெரிய மாற்றத்தை அனைத்து பாடசாலை மாணவர்கள் மத்தியிலேயும் இந்த 96 2020 கனடா மாற்றும் என்று மிக ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கும் இருந்தும் நாங்கள் சில நண்பர்கள் அதுக்கு போவதாக முடிவெடுத்தோம். உலகம் முழுவதும் இருந்து பயணிக்க தயாராக இருக்கிறார்கள். கனடாவில் தான் இந்த நிகழ்வு நடைபெறப் போகிறது. இந்த 96ஆம் ஆண்டு இந்த பழைய மாணவர் அணி ஒரு மாற்றத்தை உருவாக்கினால் இந்த புலம்பெயர்ந்திருக்கின்ற பழைய மாணவர் சமூகம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தில் வரும். நீங்கள் சொல்லும் ஒரு ஒரு குறுகிய நாளத்தில் பெரிய ஒரு வாழ்வியலை நாங்கள் அந்த மண்ணில் உருவாக்கலாம். நிச்சயமாக என்றால் இன்றைக்கு ஜாலையில் கடந்த 10 ஆண்டுகளில் 670 குடும்பத்தை வாழ வைத்திருக்கிறது என்றால் ஒட்டுமொத்த புலம்பெயர் சமுதாயத்தை கணக்கிட்டு பார்த்தீர்களானால் ஒருவர் இலங்கை ரூபாயில் 100 ரூபாய் தந்திருந்தால் ஒரே நாளில் முடிந்திருக்கின்ற ஒரு விஷயம் இது. ஆனால் 10 ஆண்டுகள் பயணிக்க வேண்டியிருக்கிறது. அதை இந்த கனடா 2020 ஒரு உதாரணமாக எடுத்து நடத்தி காட்டுமையானால் ஒட்டுமொத்த சமூகமும் அதுக்கு பங்களிப்பு செலுத்துமாக இருந்தால் 1000 குடும்பங்களை ஒரு நாளிலேயே நாங்கள் நிச்சயம் மாற்றலாம். அதாவது இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்த காணொலியை நாங்கள் பார்த்திருந்தோம். தாயமண்ணிலிருந்தவர்கள் தந்திருந்தார்கள். நாங்கள் எல்லாம் பார்த்து அந்த கேள்விப்பட்டு வியந்த ஒரு பெயர் லெப்டினன்ட் கர்னல் சார்ல்ஸ் ஆண்டனி அவர்கள். அவருடைய அந்த தொப்பியும் அந்த மீசையும் கண்டிருக்கும். அவருடைய சகோதரி அவர்களுடைய குடும்பம் இந்த எங்களுடைய வாழ்வுக்காக தங்கள் எல்லாமே அர்ப்பணித்தவர்கள். அவர்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை அணிகள் தந்திருக்கின்றீர்கள். இன்றைய இந்த வருடம் ஆரம்பித்து முதலாவது ஊரோடு ராடு நிகழ்ச்சியில் நல்ல சிந்தனை உள்ள
ஒரு நல்ல பயணத்தில் இருக்கின்ற யாராவது சந்திக்க வேண்டும் என்றபோது தான் ஐபிசி தமிழிலே சொன்னார்கள், சூசன் நீங்கள் முதல் சந்தித்த சமூகத்தில் அடிக்கடி பகிர்கிற விஷயம் யாழைட்டு இவர்களை நாங்கள் சந்தித்தால் அவர்களுடைய பணிகள் என்ன எப்படி இருக்குது, அவர்கள் சந்திக்கின்ற மனிதர்கள் தேடி செல்கின்றவர்கள் எல்லாரையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் கொண்டுடலாம் என்று. சுவிட்சர்லாந்திலிருந்து திலீபன் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். இன்றைக்காக அதுவும் விமானங்கள் தாமதங்கள் இருந்தாலும் சரி சரியான நேரத்துக்கு வந்திருந்த நண்பர். அதோட நேர்களே, கலையத்தில் பெரிய ஒரு அணி நட்சத்திர கிரிக்கெட் விட அணியை வந்திருக்கணும். உங்கள் இருவருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். உங்களை சந்தித்ததில் பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. மீண்டும் தொடரவோனும். அடுத்த சந்திப்பில் இன்னொரு பெரிய மாற்றத்தோடு நாங்கள் உங்களை சந்திக்கலாம். நிச்சயமாக ஐபிசி தமிழ் வானொலிக்கும் உங்களுக்கும் நாங்கள் மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் எத்தனையோ நிகழ்வுகள் இங்கே பொழுதுபோக்காக இருந்தாலும் ஒரு நிகழ்வுக்கான முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுத்து முதல் சந்தர்ப்பம், இரண்டாவது சந்தர்ப்பம் என எங்களுக்கு வழங்கியிருக்கிறீர்கள். அதுக்கான காரணம் எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற என்ற நம்பிக்கை. நிச்சயமாக அந்த நம்பிக்கையை நோக்கி நாங்கள் பயணிப்போம். ஐபிசி உறவுகள் அனைவரும் எங்களோடு சேர்ந்து பயணிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். இந்த வாய்ப்புக்கு நாங்கள் நண்பர்கள் அனைவரும் சார்பிலும் நன்றி. சரி, இப்போ இந்த நிகழ்ச்சி என்பது நேரங்களை எங்களுடைய வாழ்வியல் எங்களுடைய இனஞ்சனத்தோட கதைக்கிறது. இப்போ உலகமெங்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்தோம் இருப்பினோம். எங்களுடைய இனஞ்சனத்திட்ட என்ன விஷயத்தை சொல்ல ஆசைப்படுறியா? நிச்சயமாக ஒற்றுமை தான் இங்கே பெரிய பலம். அந்த ஒற்றுமை பலத்தை நாங்கள் இன்றைக்கு எதிர்பார்க்குறது, எங்களுக்காக தங்களோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு இன்றைக்கு எங்கேயோ ஒரு மூலையில் ஒதுங்கி இருந்து ஒரு ஏக்கத்தோட புலம்பெயர் சமூகம் எங்களுடைய சொந்த இனம் மிகப்பெரிய பலத்தோடையும் பலத்தோடையும் இருக்குது. அது எங்களை நிச்சயம் காப்பாற்றும் என்ற பெரும் நம்பிக்கையோடு இருக்கின்ற அனைவருக்கும், அது போராளிகளாக இருக்கட்டும், ஏழ்மை நிலையில் இருக்கிற சாதாரண மக்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வரப்புயரத்தான் கோனே உயர்வான் என்று சொல்லியிருக்கு. அதனால் அந்த வரப்புகள் உங்களுக்காக, உங்களோட உண்மையான மனதுக்காக காத்து கொண்டிருக்குது. அவருடைய வாழ்க்கையை காப்பாற்றி விடுங்கோ, உங்களை கெஞ்சி கேட்குறோம். நன்றி. மிகப்பெரிய ஒரு கிணத்தை மனதில் தந்திருக்கிறீங்கள். உங்களோட பயணம் சிறப்பாக அமையணும். இப்போ உங்களை சந்தித்ததில் கோயிலுக்கு போய் வந்த மாதிரி இருக்குது. இருவருக்கும் மிக்க நன்றிகள். இதில் என்ன ஒரு அதாவது உங்களோடு கடந்த 2 வருடங்களுக்கு முதல் இணைச்சி வச்சவர் என்னுடைய நண்பர் நிஷா. உண்மையிலே இந்த சமூக வலைத்தளங்கள் எங்கள் அப்போ இல்லை. நாங்கள் படிக்கிற காலத்தில் 90கள் ஆரம்பத்தில் இல்லைன்னு சொன்னால் எங்களுடைய மிகப்பெரிய நட்சத்திரங்கள். நான் சொல்கிறது பாகிஸ்தானில் எப்படி இம்ரான் கானோ, மேற்கந்திய தீவுக்கு எப்படி அம்ப்ரூஸோ, இந்தியாவுக்கு அப்படியே கபில் தேவோ, ஏனென்றால் 3 பேர் நல்ல உயரம். அதே போல் யாழ்ப்பாணத்துக்கு எங்களோட நிஷா எந்த உயரம். பந்து போட அங்கே என்ன மணிக்கூட்டு கோபுரத்துலேருந்து நிசாரன் சொன்னால் அந்த கம்பீரம் தெரியும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய நட்சத்திர வீரர் நிசாரனுக்கு நன்றி. உங்களோட எங்களை இணைச்சி வச்சதுக்கு ஐபிசி தமிழை இருக்கின்ற பிறந்த நாள் ஐபிசி தமிழ் குடும்பம் சார்பாக உணவு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு மிக்க நன்றி. சந்திப்போம் மீண்டும். அனுசரணையாளர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் ரஜேந்தன் மூந்தனோடு விடைபெறும் நான் சுப்பிரமணியம் சுதர்ஷன். அடம்பன் கொடியும் திரண்டால் முடுக்கு. இது ஐபிசி தமிழ் ஊரோடு உறவாட.